குட் மார்னிங். டே 3 மார்ச் 26ஓட விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்ததும் செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுலேருந்து ஒரே காளான் கிரேவிங்ஸாக இருந்தது. இந்த ரோட்டு கடை சைடு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு வீட்டிலே ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு முட்டைக்கோஸ் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு அது ரெண்டையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காளான் அதில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு அது கிடைக்கல, அதனால நான் வெறும் கோஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காளானுக்கான பேட்டர் தான் செய்ய போகிறோம். அது ரொம்ப சிம்பிள் தான். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதில் லைட்டாக சில்லி பவுடரை சேர்த்துக்கணும். அப்புறம் டர்மரிக் கொஞ்சம், அப்புறம் கோரியாண்டர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கணும். 3ம் சேர்த்து நல்லா பேட்டர் லைக் நம்ம பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு குட்டி கோஸ் ஃபுல்லாக எடுத்தேன். நான் இன்றைக்கி பண்ணதே 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்தது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அளவு எல்லாமே நான் ரஃப்பாக தான் சொல்கிறேன். சால்ட் முக்கியமாக அதை தேவையான அளவு சேர்த்துட்டு அந்த பேட்டரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மின்ட்டும் சேர்த்துருக்கேன். அது ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுறேன். லைட்டாக கடுகு, உளுந்து அது மிக்சடாக அது சேர்த்துட்டு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்தேன், பெருஞ்சீரகம், அப்புறம் அந்த மின்ட்டு, கறி லீஃப், ஆனியன் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இன்னும் கொஞ்சம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மிச்சம் இருந்ததில்ல, அதையும் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணணும். என்னென்ன மசாலாஸ் போட்டேன்னா, நார்மலாக ரெட் சில்லி பவுடர் நம்ம வீட்டில் இருக்குல்ல அது, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருந்தேன். வேறு எக்ஸ்ட்ராவாக நான் எந்த மசாலாஸும் சேர்க்கலை. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இதுதான் அந்த ரோட்டுக்கடை ஸ்டைலோட ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் ஊற்றிட்டு, இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு, அது நல்லா அந்த சூப் மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வர வரைக்கும் கொஞ்சம் பாயில் பண்ண விட்டுக்கோங்க. நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த காளான், டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் இருக்கு இல்லையா, அதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டுட்டு, இந்த சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல இந்த கிரேவி, அதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ஒரு மாதிரி கொஞ்சம் கொல கொலன்னு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிறேன். இது கூட மேலே டாப்பிங்ஸ்க்கு ஆனியன் போடுவாங்க, அதுக்கப்புறம் கார்ன் போடுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு கார்னை விட இந்த பானிபூரியில் இருக்க அந்த பூரி இருக்கும் இல்லையா, அதை ஃப்ரை பண்ணி மேலே போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டில் அதுவுமே இருந்தது. 4 பூரி மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, நைட்டு சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ் இருந்தது. அதை கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுட்டு, கர்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான் சாப்பிட போகிறேன், ஐஸ் பிரியாணி. இந்த காளானோட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.